சிவி தமிழரசி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் தன்னோட ஃபோனை பக்கத்தில் ஜானு பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கம் நடந்து போயிடுறாங்க. போன சமயத்தில் தான் தேன் வந்து அக்கா பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிட்டியா, ரொம்ப அவசரமாக நமக்கு தேவைப்படுதில்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மெசேஜை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன இவ தேனு பணம் வேணும்னு கேட்குறா, இவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது போல். ஆனால் அதை நம்மக்கிட்ட வந்து தேவையை நம்மக்கிட்ட கேட்காம தடுமாறிக்கிட்டு இருக்காளே, நம்மளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெகதாம்பாள் வந்து கேட்குறாங்க. தமிழ், உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்க வேண்டியது சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கியா, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளு அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜானுமா, நீ நல்லா சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் நல்லா சாப்பிட்டு 8 மணி நேரம் தூங்கினா தான் உங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கும், எதுவாக இருந்தாலும் நானே உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவள் நம்மக்கிட்ட வந்து தயங்கி காசு கேட்குறதுக்கு எதுக்காக சங்கடப்படுறா, அது ஒன்றுமே புரியல. அவளோட குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே நம்மக்கிட்ட உரிமையாகவே வாங்கிக்கலாமே, அதை அப்படி இருந்தும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து தயங்குறான்னா நிச்சயமாக வேறு என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க யோசிக்கிறாங்க. சரி, இந்த வீட்டு நிர்வாகத்தையே அவள் தான் பார்த்துக்கிறா, அப்படி இருந்தும் அவள் எல்லாருக்கும் காசு கொடுக்கும்போது அவளுக்கு தேவையானதை வந்து செலவு பண்ணுறதுக்கு நம்ம உரிமை கொடுக்கலையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், வீட்டு கொத்து சாவியை அவகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஜெகதாம்பாள் செம அட்டகாசமான முடிவு. அந்த சூழ்நிலையில் தான் இங்கே மீனா வராங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படி அவளுக்கும் என்ன நாளுக்கு நாள் வந்து சண்டை வந்து பேசாமல் வந்து முகத்தை தூக்கிக்கிட்டு 2 பேரும் போயிட்டுருக்கீங்களே, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறப்ப, அது ஒன்றும் இல்லை, அது எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அது கூடி சீக்கிரம் வந்து சரியாக போயிடும், நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க அத்தைக்கிட்ட வந்து மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அவளுக்கு காசு பணம் ஏதாவது தேவைப்பட்டாலும் அவளுக்கிட்ட வந்து நான் கொத்து சாவியை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப, யாரை கேட்டு அத்தை நீங்கள் முடிவு பண்ணீங்க, இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப, ஏன் நான் யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஜானு சத்தம் போட்டோன்னே, என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு காசு ஏதாவது தேவைன்னா இத்தனை வருஷம் உங்ககிட்ட நான் நீங்கள் தானே எனக்கு மாமியார், உங்ககிட்ட கேட்டு கேட்டு தானே இத்தனை வருஷம் நான் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் மாட்டுக்கு எடுத்தோன்னு அவகிட்ட தூக்கி எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவள் என்னை வந்து கொஞ்சமாவது மதிப்பான்னு நினைக்கிறியா, தமிழ் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜானு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள், அவள் எப்படி இருக்கா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, என்னுடைய மாமியாருங்கிற இருப்பை நான் தக்க வச்சுக்கணுன்னா நான் என்கிட்ட எப்படி வந்து அவள் நடந்துக்கிறாளோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துட்டு நான் தான் காசு அவளுக்கு தேவையாக இஷ்டம்னா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கராராக வந்து சொன்னோன்னே, என்ன தைரியத்தில் நீங்கள் முன்னாடி இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜானு வந்து சத்தம் போடுறாங்க. வேறு என்னத்த, நீங்கள் எனக்கு மாமியாரை வந்து என்னென்னலாம் வந்து எனக்கு கேட்டதுக்கெலாம் செஞ்சீங்களோ அதே மாதிரி அவள் என்கிட்ட வந்து கேட்கணும், அது மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் எடுத்தோடனே அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. இப்போயே வந்து வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் எல்லா விஷயத்துலேயும் அவள் தான் வந்து இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு அடுத்தது இருக்கா. அப்போ நான் எதுக்கு அத்தைன்னு இந்த வீட்டில் வந்து அவளுக்கு இருக்கேன். அப்போ இவ்வளோ நாள் வந்து நான் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்ட மாதிரி அவள் என்கிட்ட கேட்டு நடந்துக்கட்டும். இப்போயும் நான் வந்து அவள் பேச்சை கேட்டு நான் நடந்துக்கிற மாதிரி இருந்தேன்னா நான் இந்த வீட்டில் இத்தனை வருஷம் இருந்ததுக்கான உண்டான மரியாதை மதிப்பு எதுவுமே எனக்கு வந்து இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு விஷயத்தை நான் அவளுக்காக விட்டு கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவகிட்ட காசு வாங்கி தான் நான் வந்து கொத்து சாவியை எடுத்துக்கிட்டு இருக்கணும்னா எனக்கு இந்த வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு, நான் இனிமேல் என்ன முடிவு எடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு உனக்கு யார் வந்து தைரியத்தை கொடுத்தது, என்ன நினச்சிட்டு இருக்கேன் மீனா, நீ இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேயே அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாத்த நான் இப்போயும் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது, அதுக்காக உங்களுக்காக வந்து நான் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவள் எனக்காக வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவளே கஷ்டத்தில் இருக்கா, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, இனிமேல் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டு என்கிட்ட பேசாதீங்கன்னு இந்த பக்கம் மீனா கோச்சிட்டு போயிடுறாங்க. ஜானு வந்து இதுக்கு ஒரு வழி பண்ணணும், இதுக்கு நம்ம தான் வந்து தமிழுக்கு வந்து காசு தேவைப்படுது, அவள் என்கிட்ட கேட்குற சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா, தேனும் வந்து அக்கா ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறா, இவகிட்ட கேட்டால் எதுவும் சொல்லாமல் இருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜானு, சரி
நாளைக்கு விடிஞ்ச உடனே வந்து வக்கீல போய் பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறமா என்ன செய்யணுங்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் ஜானு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அங்க தமிழ் வராங்க. அ "ஜானு, நீ எதுக்காக வந்து அவங்ககிட்ட எனக்கு வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு எந்த ஒரு சொத்தும் சரி, காசு பணமும் வந்து கொத்து சாவி எல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. எதுவா இருந்தாலும் அவங்க நினைக்கிறதும் நியாயம் தானே. இத்தன வருஷம் அவங்க நீங்க சொன்னபடி கேட்ட மாரி நானும் நடந்துக்கணும்." அப்படின்னு சொல்லி, என்னால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவங்ககிட்ட வந்து நீங்க தேவையில்லாம பேச்சு வாங்க வேண்டாம். விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அ யோசிக்கிறாங்க. இவ இவ்வளோ தூரம் வந்து குழப்பத்தில இருக்கா. அவளும் காசு கேட்டு தர முடியாதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்காம இருக்கான்னா, ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கா. அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் தமிழ் வேலை செஞ்சா தெளிவா இருக்கும். ஆனா, அந்த தெளிவும், அந்த நிதானமும் அவளோட இயற்கையான குணமே இல்லாம வந்து வேற ஒரு பதட்டத்திலேயே ஒவ்வொரு விஷயங்களா வந்து தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப தப்பு பண்ணி தடுமாறுறான்னா, அவ மனசு நிதானத்தோட இல்லாம ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்குங்கிறத என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி தமிழ் ஏதாவது பிரச்சனையில இருக்காளான்னு விசாரிக்க சொல்றாங்க. அதோட அட்டகாசமா முடியுது எபிசோடு.